இது ஒண்ணுதான் மிச்சம். வர வர எல்லாரும் கிண்டல் பண்றாங்கப்பா. முன்னாடி எல்லாம் எஃப்டி ரிட்டர்ன் அனுப்புவாங்க, இப்போ கோல்டு ரிட்டர்ன் அனுப்புறாங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, 2024ல கோல்டோட ரிட்டர்ன் எல்லாரும் சர்ப்ரைஸ் பண்ண வச்சிருக்கான். புரியல, வாங்க பாக்கலாம். க்ரோ தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்க விஷ்ணு பிரியா பேசிட்டு இருக்கேன். நம்ம ரொம்ப அதிகமா பேசப்படாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹீரோ, ஆனா ரொம்பவே சூப்பர் டூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது வேற எதுவும் கிடையாது, தங்கம் தான். கோல்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கோல்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய ஈக்விட்டிஸ்க்கே காம்படிஷன் கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நிஃப்டியோட டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸுக்கே ஒரு பெரிய காம்படிஷன், அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இப்போ இதை பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கோல்டு எந்த மாதிரியான காம்பவுண்டட் க்ரோத் ரேட் கொடுத்துட்டு இருக்கு, அதே மாதிரி என்ன அளவுக்கு அதோட டவுன் சைட் ரிஸ்க் இருந்துட்டு இருக்கு, சென்ட்ரல் பேங்க்ஸ் கோல்டு நிறைய வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம 2024 பத்தி மட்டும் இல்லாம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்னா கூட நிஃப்டியை விடவே கோல்டு ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்த டேபிள்ல பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு கோல்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு 5 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 5 out of 3 years பாத்தீங்கன்னா கோல்டு தான் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்கு. மீதி இருக்க அந்த 2 வருஷமும் கூட பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிஃப்டிக்கு ஈக்குவலான காம்படிஷனை கோல்டு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிஃப்டி டிஆர்ஐ அதுக்கப்புறமா கோல்டோடைய ரிட்டர்ன்ஸ் மட்டும் பார்க்காம இதோட டவுன் சைட் ரிஸ்க் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நிஃப்டி டிஆர்ஐ ரொம்ப அதிகமான டவுன் சைட் ரிஸ்க் ஃபேஸ் பண்ணிருக்கு, இல்லைன்னா கோல்டு ரொம்ப கம்மியான டவுன் சைட் ரிஸ்க் ஃபேஸ் பண்ணிருக்கு when compared to நிஃப்டி டிஆர்ஐ அப்படின்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் லைக் 2002, 2008, 2020லயுமே பாத்தீங்கன்னா நிஃப்டி டிஆர்ஐ 35% மேல டிக்ளைனை சந்திச்சிருக்கு. இதோட கோல்டு கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியா தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல ஒரு இன்வர்ஸ் கோரிலேஷன் இருந்துட்டு இருக்கு. அதாவது கோல்டுக்கும் நிஃப்டி டிஆர்ஐக்கும் எப்பெல்லாம் நிஃப்டி டிஆர்ஐ 25% மேல டிக்ளைன் ஆகுதோ அந்த இடத்துலலாம் கோல்ட்ல ஒரு நல்ல ஷார்ப் இன்க்ரீஸ் இருந்துட்டு இருக்கு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதனால கோல்ட் ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு அண்டர் ரேட்டட் ஹீரோ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பட் இதுவே நம்ம பிசிக்கல் கோல்ட் சேர்த்து வைக்கிறத பத்தி யோசிச்சோம்னா அதுல நமக்கு கொஞ்சம் சில வரிஸ்லாம் இருந்துட்டு இருக்கு. திருட்டு போயிடுமோ, தொலைஞ்சு போயிடுமா, மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் இருக்கே அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயம் நம்ம யோசிப்போம். பட் இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ரோ கோல்ட் ETF. ஏன் கோல்டோட பிரைஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு? சோ இது ஜென்ரலா இருக்க விஷயம் தாங்க. எப்பெல்லாம் ஒரு பொருளுக்கு சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கு, டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட பிரைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 20 years நம்ம கம்பேர் பண்றோம்னா 2024ல உங்களுக்கு ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் கோல்டு டிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கு. 2024ல மட்டும் இல்லைங்க, 2022லயும் சரி 2023லயும் சரி சென்ட்ரல் பேங்க் ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் கோல்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எதனால சென்ட்ரல் பேங்க் இவ்வளவு கோல்டு வாங்குறாங்க? அவங்களோட ஆக்சுவல் கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கரன்சி டிவாலுவேஷன்ல இருந்து நம்மளை காப்பாத்துறது தான் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்காக தான் அவங்க அதிகமா கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் மோர் மணி பிரிண்ட் பண்ணிக்க முடியும். பட் அப்படி பண்ணும்போது அந்த கரன்சியோட வேல்யூ கண்டிப்பா டிவேல்யூ ஆகும். எதனாலனா அதோட வேல்யூ பிக்சடா இல்லாத காரணத்தினால. பட் இந்த டைம்ல நம்ம கோல்டு அதிகமா வாங்கி வைக்கிறனால இந்த டிவாலுவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இட் இஸ் லிமிடெட் அண்ட் கோல்ட் பிரைஸ் பிக்சடாவும் இருக்கு, அதே மாதிரி நல்லாவே அப்ரிஷியேட் ஆகுது. மற்ற அசட்ஸை விட கோல்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற காரணத்தினாலையும். அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் பேங்கோட ரிசர்வ் போர்ட்போலியோ ஒரு டைவர்சிஃபைடா வச்சுக்கிறதுக்காகவும் சரி அதுக்கும் தான் கோல்டு வாங்குறாங்க. டாலருக்கும் கோல்டுக்கும் ஒரு இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றோம்னா எப்பெல்லாம் டாலர் வேல்யூ கம்மி ஆகுதோ அப்பெல்லாம் கோல்டோட பிரைஸ் அதிகமாகுது. யூஎஸ் டாலர் பத்தி சொல்லணும் அப்படின்னா அது ஒரு காமன் ரிசர்வ் கரன்சியா கன்சிடர் பண்ணப்பட்டு இருக்கு. பட் எப்பெல்லாம் உங்களுக்கு டாலர் டெப்ரிஷியேட் ஆகுதோ அந்த டைம்ல நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வுமே இம்பாக்ட் பண்ணப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பேலன்ஸ் பண்றதுக்காகவும் சென்ட்ரல் பேங்க் அதிகமாவே கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சைனாவை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சைனா ஆல்மோஸ்ட் இந்த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே அதோட கோல்டு ரிசர்வ்ஸை டபுள் த டைமா இன்க்ரீஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதாவது 3.5% இருந்து இப்ப 7.5
பெர்சன்டேஜா அதோட ஃபாரின் ரிசர்வ்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்ம இப்ப இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2024ல இந்தியா தான் அந்த தேர்ட் லார்ஜஸ்ட் கோல்ட் பையிங் கண்ட்ரியா விளங்கிட்டு இருக்கு போலாந்து அண்ட் டர்க்கிக்கு அப்புறமா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால 73 tons ஆஃப் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்பிஐ 2013ல இருந்து 2023ஆம் ஆண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 246 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. சோ வந்து இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான் வந்து 5th லார்ஜஸ்ட் கண்ட்ரியா விளங்கிட்டு இருக்கு கோல்டு வாங்குறதுலயே. சோ இப்ப வந்து ஆர்பிஐ எதுக்காக இவ்வளவு கோல்டு வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆர்பிஐ வந்து கரன்சி வாலட்டாலிட்டியை கம்மி பண்றதுக்காகவும் அதே மாதிரி ஃபாரின் ரிசர்வ் ரீவாலுவேஷன் ரிஸ்க தடுக்கிறதுக்காகவும் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2024ல ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் 2024க்குள்ள நமக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல இருந்து எவ்வளவு கெயின் வந்திருக்குன்னா 56 பில்லியன் வந்திருக்கு. பட் இதுக்கு முன்னாடி வருஷம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 17.7 பில்லியன் லாஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ இதனாலதான் வந்து அதிகமாவே வந்து நம்ம கோல்டு வாங்கிட்டு இருக்கோம். சோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கோல்டோட பிரைஸ் வந்து 25% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ ரிசர்வ்ஸும் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆர்பிஐ அதோட கோல்டு எல்லாமே இந்தியன் கரன்சியை பாதுகாக்கிறதுக்காக தான் வச்சிருக்கு. இந்த கோல்ட் புல் ரன்ல வேற யாரெல்லாம் வந்துட்டு இன்னும் பெனிஃபிட் அடையறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா கோல்டு இன்வெஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, கோல்டு லோன் கொடுக்குற என்பிஎஃப்சிஸ் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு தங்க நகை கடன் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்க வந்து கோல்டு வந்து கொலாட்ரலா கொடுக்குறீங்க. பட் கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க உங்களுக்கு எசென்சியலா பாத்தீங்கன்னா அதோட கம்மியான அமௌண்ட் தான் வந்துட்டு லோனா வந்து கொடுத்துருப்பாங்க. சோ இந்த மாதிரியாக இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோவர் லோன் டு வேல்யூ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து அதிகமாயிட்டு இருக்கும். இது வந்து அந்த லெண்டிங் கம்பெனிஸ்க்கு ரொம்பவே பெனிஃபிஷியலான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த Q3 ஃபினான்ஷியல் இயர் 25ல பாத்தீங்கன்னா முத்தூட் பினான்ஸோட கோல்ட் லோனோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 34% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அதே மாதிரி மணப்புரம் பினான்ஸோடைய கோல்ட் லோனோடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா வந்து நல்லாவே வந்து growth பார்த்திருக்கு. சோ இதெல்லாம் வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னுமே வந்து இந்த ஃபியூச்சர்லயும் இந்த கோல்ட் புல் ரன் வந்து நடந்துட்டு தான் இருக்குமா? அதே மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோல இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கோல்டுக்காக இன்னும் உங்களோட அலோகேஷன் இன்க்ரீஸ் ஆகுமா? சோ இந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயம்லாம் இருக்க போகுது அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீடியோ வந்து கோல்ட் இப்போ என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற சொல்ற ஒரு வீடியோக்காதானே தவிர எந்த விதமான நீங்க போய் கோல்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்டாக் டிப்பிங் வீடியோ எதுவுமே கிடையாது. இது வந்து பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக பண்ற ஒரு வீடியோ தான். சோ இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கீப் growing. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.